ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? தேவன் இந்த நாளிலும் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்கள், நாளை மாலை 6 மணி அளவிலே காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பகுதி படப்பை அருகாமையில் இருக்கிற பேரிச்சம்பாக்கம் என்கிற பகுதியிலே பெராக்கா இயேசுவின் சபை என்கிற சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் கடந்து வருகிறேன். என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த கூட்டங்களுக்கு கடந்து வாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலத்த விடுதலையை தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இதனுடைய விவரம் தெரிய வேண்டுமென்றால் பாஸ்டர் சுகன் அவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவருடைய நம்பர் இதில் இருக்கிறது, இந்த போஸ்டரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலத்த விடுதலையோடு கூட உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அசரியாவின் மேல், என் அன்பு தேவப்பிள்ளையே, ஓதேத்தின் மகனாகிய அசரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ராஜாவாக இருந்த ஆசாவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்கள் கைகளை நெகிழ்விடாமல் இருங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். சோர்ந்து போய் இருக்கிறாயா? பலனற்று போய் இருக்கிறாயா? சோர்ந்து போகாதே, பலனற்று போகாதே. உங்கள் கைகளை தளர விடாதிருங்கள். உங்கள் வேலையை செய்யுங்கள், உங்களுடைய காரியத்தை நடத்துங்கள், உங்களுடைய காரியமாய் ஓடுங்கள். உட்கார்ந்திருக்க வேண்டாம். எந்த விதத்திலும் என் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நீ கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தர் மிகுந்த பலனை கொடுப்பார் என்று சொல்லி அமர்ந்து விடாதே. உன் குடும்பத்தில் நீ வேலை செய்ததான் உனக்கு மதிப்பு. உன்னுடைய பகுதியிலே நீ அந்தஸ்து வசதியோடு இருந்தால் தான் உனக்கு மதிப்பு. அதுதான் மிகுந்த பலன் உனக்கு, அதுதான் உனக்கு கனம். உன் குடும்பத்திலே உன்னை மதிக்கக்கூடாதபடிக்கு கனவீனமாக நடத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்காதனால்தான். உன் வாழ்க்கையில் கிரியை இல்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். விசுவாசம் செபிக்காம கர்த்தர் தரமாட்டார், வேலை செய்யாம கர்த்தர் தர மாட்டார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில என் அன்பு தேவ பிள்ளையே, வறட்சியும் வறுமையும் பலவிதமான குறைபாடுகள் தான் இருக்கும். உன் கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வெளிப்படுத்த விசேஷத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே, 7 சபைகளை குறித்து ஆண்டவர் பேசும்போது பில்தேபியா சபையை குறித்து பேசுகிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடியினாலே உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிற உன் கிரியைகளுக்கு மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ உன் வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக கிரியை உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் சோர்ந்து போய், பலனற்று போய், தளர்ந்து போய் நீ வாழ்ந்துவிடக் கூடாது என்று சொல்லி தான் கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படியாக பேசி கொண்டிருக்கிறார். உன் கைகளை தளர்ந்து விட வேண்டாம், சோர்ந்து போய் உட்கார்ந்து விட வேண்டாம். உனக்குன்னு ஒரு பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உழைக்க, சம்பாதிக்க, செபிக்க, ஆராதிக்க, ஊழியம் செய்ய உனக்குன்னு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை எப்பொழுது நீ பார்க்க முடியும்? உன் கிரியைகளிலே நீ பார்க்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் என் அன்பு தேவ பிள்ளையே, இதை கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த நாள் முதற்கொண்டு நீ கிரியை செய்யும்படியாக உனக்குள்ளாக ஒரு புது பலனை தேவன் கொடுக்கிறார். யாருக்கு முன்பாக நீ கனவீனமாய் சோர்ந்து போய், தளர்ந்து போய், இவனால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி யாருக்கு முன்னாடியெல்லாம் நீ பெயர் பெற்றாயோ, தளர்ந்து போன வாழ்க்கை வாழ்ந்தாயோ, அவர்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். நீ ஓடு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஓடு. உனக்கு கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் கர்த்தரிடத்தில், என் அன்பு தேவ பிள்ளை, கேள். ஞானத்தில் குறைவுள்ளவன் என் இடத்தில் கேட்க கடவுது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆசாவோடு கூட பேசின தேவன் உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த ராஜாவோடு கூட பேசின தேவன் என் மகன், என் மகள் என்று சொல்லி உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். மிகுந்த பலன் உண்டு உனக்கு. சோர்ந்து போய் விடாதே. நீ எதிர்பார்க்கிற காரியத்தை கூட என் அன்பு தேவ பிள்ளையே, யாரோ ஒருவர் செய்வார்கள், யாரோ ஒருவர் கொடுப்பார்கள், யாரோ ஒருவர் நடத்துவார்கள் என்று சொல்லி அமர்ந்து விடாத. நீ ஓடணும், நீ ஓடணும். நான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவேன், ஓடுவேன் 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 ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் ஜெயிப்பேன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருந்தால் ஓட முடியாது. எல்லாரோடு கூட நீ சேர்ந்து ஓட வேண்டும்.
ஓடினால்தான் என் அன்பு தேவ பிள்ளையே உன் கிரியைகள், நீ எந்த அளவிற்கு ஸ்பீடாக ஓடுகிறாய், எந்த அளவிற்கு அங்கே இருக்கிறவர்களை காட்டில் வேகமாய் ஓடுகிறாயோ உன் கிரியைகளுக்கு மிகுந்த பலன் உண்டு. அப்போ கர்த்தர் இன்றைக்கு உன்னை தட்டி எழுப்புகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இனி அந்த சோம்பலுக்கோ அந்த தாழ்ந்த மனப்பான்மைக்கு என்னால் ஒன்றும் முடியாதுங்க, என்னால் இதுக்கு மேலே என்ன சம்பாதிக்க முடியும், இதுக்கு மேலே நான் எப்படி படிக்க முடியும், இதுக்கு மேலே நான் எங்கே முன்னேற முடியும், இல்லை. கர்த்தர் உன்னை முன்னேற செய்வார். கர்த்தர் உன்னை சம்பாதிக்க வைப்பார். ஏன்னா உன்னை அழைத்தது அவர். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஏன்னா அழைத்தது அவர் தான், யாரும் கிடையாது. மற்றவர்கள் நீ பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கே, உன்னை மேலே ஏறி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. உன்னை முட்டாள் என்று சொல்லுவார்கள். உன்னால் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லி உன்னை தள்ளிடுவாங்க. நீ குடும்பத்திலே கூட, அதே குடும்பத்தில் என் அன்பு தேவப்பிள்ளை நீ மிகுந்த பலனை கொண்டு வந்து கொடுத்துப்பாரு, நீ தான் தெய்வம் என்று சொல்வார்கள். நீ தான் தெய்வம் என்று சொல்வார்கள். என் அன்பு தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கிரிகள் நிமித்தம், பலவீனத்து நிமித்தம் நீ கட்டப்பட்டு இருக்கிறதை கர்த்தர் உணர்ந்து உன் கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ செயல்படக்கூடாதபடிக்கு, நீ இயங்கக்கூடாதபடிக்கு, நீ ஓடி போய் சம்பாதிக்கக்கூடாதபடிக்கு, ஓடி போய் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளை இன்றைக்கு கர்த்தர் அறுக்க போகிறார். உன் கிரிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் கையில் நல்ல சத்துவம் இருக்குதுங்க, உன் கால்களில் நல்ல சத்துவம் இருக்கிறது, உன் இருதயத்தில் நல்ல தைரியம் இருக்குது, உனக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஊர் மதிக்க, உலக மதிக்க உன்னை உயர்த்த இயேசுவாலே கூடும். நீ கிரியை செய்துட்டா மிகுந்த பலனை அவர் கொடுப்பார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கல வந்திருக்கிற உனக்கு நிச்சயம் மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். ஆகையால் செய்யுங்க, முடிந்த அளவுக்கு இல்லை, என்னால் முடியும், கர்த்தர் என்னை ஓட செய்வார், உழைக்க செய்வார், சம்பாதிக்க செய்வார், ஆராதிக்க செய்வார், ஆத்துமாக்களை சேகரிக்க செய்வார் என்ற ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கையோடு ஓடு. எனக்கு செய்வார் செய்வார்னு சொல்லி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் நடக்காது, பலன் வராது. தேவ சமூகத்துக்குள்ளாய் தைரியமாக இருங்க, போங்க, புறப்பட்டு போங்க. வேலை இல்லையா, போய் ஒரு கம்பெனியில் போய் வேலையை கேளுங்க, ஒரு ஆஃபீஸை நாடுங்க. அதுதான் கிரியே. நீ போய் செய்கிறது தான் கிரியே. நீ ஓடி போய் அங்கே நிற்கிறது தான் கிரியே. 2 பஸ் 3 பஸ் ஏறி போகிற பற்றியா அந்த கிரிகளுக்கு பலன் உண்டு. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார், ஆசீர்வதித்து உயர்த்துவார். அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, மனம் நொந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, வேதனையோடு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார். உன்னை யாரும் தள்ளிவிட முடியாது. தள்ளினவர்களுக்கு மத்தியிலே ஐயோ இதுதான் என் குல தெய்வம் என்று சொல்லி உன்னை கையெடுத்து கும்பிடத்தக்கதாய் தேவன் தன்னை மறைத்து கொண்டு உன்னை முன்னிறுத்துவார். உன்னை பணிந்து கொள்வார்கள், உன்னை பணிந்து கொள்வார்கள். ஸோ கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளாக கண்ணீரோடு கூட உனக்காக நான் செபிக்க போகிறேன். நீ தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற, கர்த்தர் உன்னை தள்ளலை, உன்னை பலப்படுத்துகிறார். உன் கையை சோர்வுக்கு உண்டாக்காத. ஓடி போய் பார்த்த முடியலன்னு சொல்லாத. ஓடு ஓடு, நல்லா ஓடு. கர்த்தருக்காக நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு. கர்த்தர் உனக்கு மிகுந்த பலனை கொடுப்பார். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரை பலனற்று போயிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன். நாம மகிமைப்படும்படியாக என் பிள்ளைகளை ஆண்டவரே பலப்படுத்தி கிரியை நடப்பிக்கத்தக்கதாய் இவர்களை கர்த்தர் நீங்க பயன்படுத்த முடியாது, ஓட செய்ய முடியாது. ஆண்டவரே, அது உலக ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஊழியத்துடைய காரியங்களாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இவர்கள் ஆண்டவரே தம்முடைய கிரியைகளினாலே மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் உடைக்கப்படட்டும். அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. நாளை தினத்தில் நடக்க போகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கூட்டத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அடியனை வல்லமையை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அநேக ஜனங்களை கர்த்தர் திரளாய் கொண்டு வர முடியா ஜெபிக்கிறேன். உடைய ரத்தத்தினாலே மூடி மறைத்துக்கொள், ஆசீர்வதி. இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாத நாளில் வருகிற எல்லா விண்ணப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். பதில் தாரும், இவருடைய கிரியைகளுக்கு பலனித்தார். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.